இறங்கு இறங்கு இறங்கு. வண்டி பிரேக் டவுனு. நாளைக்கு காலைல தான் ட்ரிப்பு. இறங்கியா? இல்லை பஸ் போகாதா? உனக்கு மட்டும் தனியாக சொல்லுவாங்களா? இறங்கியா? இறங்க இறங்க இறங்க. திருவிழா மதுமா நாம் என்னமோ வேணும்னே பிரேக் ஒயரை பிடிங்கிட்ட மாதிரி அந்த ஓனர் வேற முணங்குவான். அதெல்லாம் பார்த்துக்கலாம். படிக்காசு எவ்வளோ இருக்கு பாரு. ஏன் இப்படி படிக்காசுன்னு பொடிக்காசுக்கு அலையிறீங்க? வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லி வண்டியில் இருக்கிற எல்லாரையும் இறக்கி விடு. அடுத்த ட்ரிப்பு காலையில் தான் எடுக்கணும். புரியுதா? இந்தா 2000 ரூபா புடி. நீ ஏன் முறைக்கிற? நீயும் 2000 வச்சுக்க. ஏற்கனவே பிரேக் டவுன் ஆன வண்டியை பிரேக் டவுன் சொல்ல சொல்லி காசு கொடுக்குற முத ஆளு நீங்க தாண்டா. கரெக்டாக நடக்கணும். ஏய் விலைக்க போங்கண்ணே. எப்போ வர பஸ்ஸுக்கு எவ்வளவு நேரமா உட்கார வச்சிருக்க? போயிடுச்சுனா பாட்டி பஸ் பிரேக் டவுனு. இன்னைக்கு உன் பேத்தி ஊருக்கு போக முடியாது. அவ எங்க ஊருக்கு போறா? பல் வலிக்குதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போகலான்னா? அப்ப ஓம் பேத்தி பல் டாக்டர் தானே? பல் டாக்டரா? அவோ டென்டல். ஓ டென்டலா? இவே நம்ம பல் டாக்டர் ஏண்டா? நீ வாமா. சாரி மாப்பிள்ள, என்னால் தேவையில்லாமல் அமௌண்ட் செலவாயிடுச்சு. பரவாயில்ல விட்றா. எனக்கு ஐடியா லவ் செட் ஆகணும் தானே ஐடியா கொடுத்த. எமோஷன்லாம் கரெக்டு மாப்பிள்ள, பட் அமௌண்ட்டு ஜாஸ்தி. பரவாயில்ல விட்றா. அவ்வளவு ஈஸியாக பண விஷயத்தை விடுன்னு சொல்ல மாட்டானே. ஆமாம், இந்த அமௌண்ட் உனக்கு ஏது மாப்பிள்ள? ஒன்றும் இல்லை, அன்றைக்கி ரோட்டில் வெட்டின மரத்தெல்லாம் ஏலத்தில் விட்டோம்ல, அதில் வந்து காசு தான். எந்த கவலையும் இல்லாமல் நீ எடுத்து நீட்டிலே நினச்சேன்டா. சத்தியம் அது உன் காசாக இருக்காதுன்னு. அஃப்கோர்ஸ். நீ எல்லாம் ஒரு சங்க லீடர். என்ன பிளான் பண்ணுறதுன்னு தான் தெரியல. அன்னைக்கு என்னடாண்ணா நீங்கள் தான் லீடரா ஆகுன்னா, இன்னைக்கு கண்டுக்கவே இல்லையே. சின்னதாக சிரிச்சிருக்கலாம்ல. பக்கத்தில் பாட்டி இருக்கிறப்ப எப்படி சிரிக்க முடியும்? ஓப்பனா? ஓப்பன். தேங்க்ஸ். பொண்ணுங்களுக்கு எப்போவுமே ஓப்பனாக பேசுகிற பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஐ ஓப்பன் த ஹார்ட். மாப்பிள்ள அடுத்த ரவுண்டுக்கு ஓப்பனாக இறங்கிட்டாராம். டேய், காட்டுராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை, எங்கே காவல் என்ன மாமா? என்ன மாப்பிள்ள இது? என்ன மாமா? ஆமா, கலரை மட்டும்தான் எடுத்தீங்களா? இல்லை, நீங்கள் நிற்கிற வேகத்துக்கு பெட்டி கிடக்கல பூந்த மாதிரி எதிர்த்தாப்புல இருக்கிற கிழவி வீட்டுக்குள்ளே முந்திய போல் இருக்க. ஆனால் ஒன்று மாப்பிள்ள, ஏற்ற விட்டு கிழவிக்கு இந்த வயசுலேயும் கண்ணு பளிச்சுன்னு தெரியுதான். தேங்க்ஸ் மாமா. எதுக்குல ஐடியா கொடுத்ததுக்கு? நான் தான் ஐடியா கொடுத்துட்டேன். ஏ மக்கா பார்த்து போல தடிக்கு போல அடுத்த ஒரு ஆளை கொடுக்குறாரு. ஏய் நில்றா. என்னடா சத்தத்தையே காணோம்? ராத்திரி மாரியம்மனுக்கு கனிமா விளக்கு போடணும்னா போய் பலாச்சோலையை கீந்தி வை போ. கண்ணாடி போடலன்னா கிழவிக்கு கண்ணு தெரியாதா? நம்மளை வேலைக்காரன் நினைச்சிட்டா போல. ஹாய். ஏய் என்ன? இல்ல, என் செல் நம்பர் உன்கிட்ட கொடுத்துட்டு உன் செல் நம்பரை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏன் செல் நம்பர் உனக்கு எதுக்கு? வாட் யூ டாக்கிங்? அப்பதானே பேசி லவ் டெவலப் பண்ண முடியும். என்னது லவ்வா? எஸ் ஆஃப் கோர்ஸ். லவ்னா சாதாரண லவ் இல்ல, ஸ்ட்ராங்கா அப்படி ஒரு லவ். நானும் ஆர்டினரியா சொல்லல, ஸ்ட்ராங்கா சொல்றேன். உன் மேல எனக்கு லவ் இல்ல, லவ் வரவும் வராது. கெட் லாஸ்ட். நமக்கு சண்டைனா ரொம்ப பிடிக்கும், ஆனா நம்ம போடக்கூடாது. எவனையாவது போட விட்டு பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்கும். அதுல சில வீட்டுல பாத்தீங்கன்னா வெளியில சண்டை நடந்தா சட்டையை போட்டு ஒடியாந்து பார்ப்பாங்க, அதுக்குள்ளேயே சண்டை பிடிச்சி வச்சு அப்படின்னு. இப்ப இங்க 2 அணி வந்திருக்காங்க சண்டை போடுறதுக்காக. ஒரு அணி பணம் முக்கியங்க, ஒரு அணி பாசம் முக்கியங்க. அவங்க சண்டை போடுறத நம்ம உட்காந்து பார்ப்போம். இப்ப சேவல் 2 சண்டை போடுறதுன்னு வச்சுங்களேன்,
பயம் இல்லாம பக்கத்துல உட்காந்து பார்க்கலாம். ஆனா ஆட்டுக்கடா சண்டை போட்டா திண்ணையில ஏறி தான் பார்ப்பேன், இல்லாட்டி ஓடியாந்து முட்டி விடும்ல. நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. இங்க இருந்து யாரும் போக கூடாது. என் பொண்ணு வனரோஜா போட்டிருந்தா என் பொண்டாட்டியோட மோதிரத்தை காணும். அது 1 பவுன் தான், வெறும் 25,000 ரூபாய் தான். யாராவது காசுக்கு ஆசைப்பட்டு எடுத்திருந்தாலோ இல்ல அது தேடி எடுத்து கொடுத்தாலும் சரி, மோதிரம் கிடைச்சதுன்னா 1 லட்சம் ரூபாய் தரேன். 1 லட்சமா? வாழ்நாள் தூரம் பட்டி மட்டும் பேசினாலும் இவ்வளவு கிடைக்காதயா. இறங்கி தேடி படிய பார்த்துட்டு பாரு, தம்பியாக இருந்து அப்படியே குதிச்சு. பாசு, நீங்க அந்த மோதிர குரூப் தானே? மோதிரத்தை நான் சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் ஐடியா சொல்ல முடியுமா? ரவுண்டா இருக்கும், விரல்ல போடுற மாதிரி இருக்கும். டாய், எல்லா மோதிரமே ரவுண்டா விரல மாட்டுற மாதிரி தான்டா இருக்கும். தங்க கலர். காதை சேர்த்து இறுக்கி பிடிவேன். மவுஸ் மண்டையா விளக்கம் சொல்றேன் பாரு. இவன் கிடைக்கலன்னாலும் செஞ்சு கொண்டு வந்துருவானோ. காசு போச்சு, காசு போச்சு. 1 லட்சம். 1 லட்சம் நமக்கு தேவை. பிட்ட போடு மாமா. வரும்போது உன் கையில இந்த மோதிரம் இல்லையே, அந்த மோதிரம் தானே இது? என் சொந்த மோதிரம். டாய், அந்த மோதிரமா இருந்தா இதை கொண்டு கொடுத்து 1 லட்சம் வாங்கிட மாட்டாரா? அப்ப நம்ம கொடுத்து வாங்குவோம். எது இந்த மோதிரத்தையா? அத குடியா? மோதிரம். என்ன எத்தனை கிராமியா அது? இல்ல 5 கிராம்ல. என்னமா 5 கிராமத்துக்கு சொந்தக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? யோ, 5 கிராம் என்ன பெறும் கேட்டல்ல? 1 லட்சம் ரூபாய் எவன் தருவான்? ஏய், என்ன வாங்க, என்ன யோசிக்கிற? இதை கொண்டு அவங்க கையில கொடுத்தா 1 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. 50,000 உனக்கு, 50,000 கமிட்டிக்கு. இந்த டீலிங் ஓகேனா உன் பெட்டி கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகும். எஸ்ஸா இல்ல நோவா? அட என்னடாவே எல்லாத்துக்கும் நோன் சரிங்கிறதாண்டா அப்படி சொல்றான். ஓ அறிவு கட்டவன இப்படியே கொடுத்தா சந்தேகம் வரும்ல. மண்ணுல போட்டு பிரட்டி மண்ணுல இருந்து அப்படி கொடுத்தா தானே நம்ம. நீங்க ஸ்டோர் வச்சிருவீங்க. வாங்க, நான் என்ன நாங்களும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். கடைசி ஒரு தடவை பார்த்துக்க. சிறுவையில மோதிரத்தை எடுத்துட்டு தம்பி ரொம்ப தேடல போல இருக்கு. ஒரு 25 கொடுத்துடலாம். வாய முட்டு சும்மா வர. ரொம்ப சந்தோஷம் தம்பி, கொடுங்க. நம்ம கஷ்டப்பட்டு தேடி இருக்காப்ல, கொஞ்சம் பார்த்து சேர்த்து போட்டு கொடுங்க. ரொம்ப க்ளோஸ்ல பாக்குறேன், கண்டுபிடிச்சிருவானா? தேங்க்யூ சார். ஐயோ, கடந்த பித்தளை மோதிரத்தை எடுத்துட்டு வந்து என் பொண்டாட்டி மோதிரம் சொல்றியா? அது வந்து கேட்டேல, பித்தளை மோதிரத்தை கொடுத்துட்டு பித்தலாட்டமா பண்ற, தொலைச்சு புடுவேன். அவன் தான் ஏற்கனவே தொலைச்சிட்டானே, நீ வா பங்காளி போ. ஒரே மங்களா இருக்கு. அந்த ஐயனாரை பார்த்தா அந்த மோதிரத்தை என் கண்ணுல காட்டணும். இந்தா, இதான் தொலைஞ்சு போன அந்த மோதிரம். இதை கொண்டு போய் கொடுத்து காசை வாங்கிக்க. ஐயா, நீங்க கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த காசை வாங்கிக்கலாம்ல? பாட்டி, அந்த புள்ளைக்கு என்னைய பிடிக்காது. நான் போய் இந்த மோதிரத்தை கொடுத்தேன்னு வச்சுக்க, என்னதே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடும். அந்த ஐயனாரப்பனே வந்த மாதிரி இருக்கியா? என் மைண்ட் கேம்ல நான் என்னைக்குமே தோத்ததில்லை. இந்த ஊர்ல எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இந்த செகண்டுக்கு அப்புறம் இந்த ஊர்ல நான் பார்க்க போறவங்களோட தான் நான் இங்க இருக்கிற வரைக்கும் டிராவல் பண்ண போறேன்னு என் மனசு சொல்லுது. நான் நினைச்சது பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஐயா, நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. நல்ல பத்திரமா போடுறோம். நீ சந்தோஷமா இருக்கணும் தானே திருவிழாக்கு அனுப்பி வச்சேன். சரி வா, நம்ம ஊருக்கு போலாம். வேண்டாம்ப்பா, நான் இருந்துட்டு நாளைக்கு பாட்டியையும் கூட்டிட்டு வரேன்ப்பா, ப்ளீஸ். வண்டி நிற்கும், வந்துரு. பர்த்டே வரதை மறந்துட்டியா? நீ பெருசா சந்தோஷப்படுற மாதிரி அப்பா ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். என்ன கிஃப்ட் ஃப்ராடு? சர்ப்ரைஸ். அட்டவா? என்ன சர்ப்ரைஸ்? வாடா. என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா?
பாட்டி அந்த புள்ளைக்கு என்னைய பிடிக்காது. பிடிக்குண்டா ஃப்ராடு. பங்காளி நடுராத்திரி ஆயிடுச்சுடா, உன்னை கையெடுத்து கும்புறேன், கீழே வாடா. டே மாப்பிள்ள, டே கீழே இறங்கிடுறா. டே உனக்காக அந்த பிள்ளைகிட்ட நான் போய் பேசுறேன்டா. போதும்டா விடுறா. மேலே குடிச்சிட்டு விழுந்துடாதடா, கீழே வந்தாவது குடுறா. போதுமாடா? டேய் சரி. என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க? எப்படி 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 வானம் போய் மேலே வெடிக்கிறதுக்குள்ள ரேடியோ கட்டியிருக்கிற மரத்தை போய் தொட்டா பழைய பகையை மறந்துட்டு பாட்டி ஊருக்கு வரலாமா? சரியான லூஸ். ஓகே, நானும் அதே டெக்னிக் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு தவ போகிறேன். தாண்டிட்டேன்னு வச்சுக்கியேன், அந்த பொண்ணு என்னைய லவ் பண்ணுறது உண்மை. தாண்டலன்னு வையே உண்மை இல்லை. ரெடி? 1 2. அது லவ் பண்ணுறது உண்மைதான். மாப்பிள்ள, நான் சொன்னல அந்த புள்ள நீ லவ் பண்ணுதுன்னு. எங்க அப்பா பாக்குற மாப்பிள்ளையே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு எங்க அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ப்பா. நான் ஊருக்கு போன உடனே எங்க அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டரை ஓபன் பண்ணிடுறேன். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. நான் என்ன சொன்னாலும் எங்க அப்பா கேட்பாரு. என்னது, அப்பாட்ட சொல்ல போறியா? ஏய், ஏதோ ஊருக்கு வந்தோமா அப்படி இப்படி ஜாலியாக இருந்தோமான்னு இல்லாமல் அப்பா லவ்ங்கிற. நான் அந்த மாதிரி ஐடியாலாம் உன் கூட பழகவே இல்லையே. சும்மா 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 சும்மா. இதெல்லாம் தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ அப்பா, பரவாயில்ல, அப்புறமா ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். கார் வந்திருக்குண்டா, நான் போணும். ஏய் என்ன விட்டு, நான் போணும். போயிட்டு ஃபோன் பண்றேன். என்ன ஃப்ராட். என்ன பண்ண நீ? நான் இதெல்லாம் கேட்கல. ஹே ஃப்ராடு, எத்தனை தடவை தான் நீ ஃபோன் பண்ணுவ? நான் தான் சொன்னேன்ல, என் பர்த்டே கிஃப்ட் என்னன்னு சொன்னா தான் நான் வருவேன்னு. சர்ப்ரைஸ் 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 சர்ப்ரைஸ். சரி ஃபோன் வை, நான் வரேன்.